ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன எங்கே வந்திருக்கோம் சொன்னால் புத்தையா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இதை புத்தையா பீச்சுன்னு சொல்கிறோட புத்தையா பார்க் பீச்சுன்னு சொல்லலை. ஏன்னா அந்த பார்க் இந்த அளவுக்கு இந்த பீச்சு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீ நமக்கு நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பீச்சில் என்ன விசேஷம்னு சொல்லி இருந்துச்சுன்னா, சாதா மற்ற பீச்சில் உள்ளது போல் பீச் இருக்கும், பார்க் இருக்காது. பார்க் இருந்தால் பார்க்கிங் கிடைக்காது, அந்த மாதிரி. ஆனால் இந்த பீச்சை பொறுத்தவரை அப்படி இல்லை. பார்க்கிங் வசதியெல்லாம் தாராளம் இருக்குது. அதுபோல் பார்க்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன்னா, அந்த பார்க்கோட நீளமே ஏசம் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நீளம் உண்டு. அந்த அளவுக்கு பார்க்கு. அதுபோல் எல்லா வசதியும் உண்டு. அதாவது பீச்சும் சூப்பராக இருக்கும், பார்க் இருக்குது, பார்க்கிங் வசதி இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. அதுபோல் குழந்தைகளுக்குள்ள இதுகளும் சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம என்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது பீச்சை பார்க்கறது முன்னால் நமக்கு பார்க்கை பற்றி பார்ப்போம். பார்க்கு ஏதாச்சும் பார்க்கு 1.5 கிலோமீட்டர் நீளம் உண்டு. பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம இன்னும் ஒன் பை ஒன்னாக எல்லாம் கிளியராக பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல் வாக்கிங் அதுபோல் இது தாராளம் வாக்கிங் போகலாம். அதில் போல் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் உண்டு, போகலாம், சைக்கிளிங் போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுபோல் இது ஃபேமிலியோடு தான். எல்லாம் மேக்ஸிமம் ஃப்ரைடேன்னு பார்த்துட்டேன்னாக்கி ஃபுல்லாக ஃபேமிலியோட வந்து குழந்தைகளோட எல்லாம் வந்து ஃபுல்லு என்ஜாய்மெண்ட் தான் ஃபுல்லாக. அதே போல் குழந்தைகள் வந்தோன்னா போய் அந்தளவு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வாக்கிங்கும் சைக்கிளிங்கும் எல்லாம் இது தான். ஃபேமிலியோட ஒரு காலைல ஒரு சாயங்காலம்லாம் வந்தாச்சுன்னா ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பராக போகலாம். அதுபோல் இது பிக்னிக் போகிறது போல் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். நம்ம இன்னும் ஃபுல்லாக பார்க்கலாம். பாருங்க, இன்னும் டைம் போக இன்னும் நல்ல ஆட்களெல்லாம் ஏகப்பட்ட ஆட்கள் நல்ல ரஷ்ஷாக இருக்கும். அதுபோல் இங்கே இந்த பீச்சில் போட்டிங்கும் உண்டு. ஆனால் இன்னும் போட்டிங் உண்டான்னு சரியாக தெரியல. அதை நாங்கள் பாருங்கள், நம்ம போட்டிங் போகிறோம். நம்ம இதான் இப்போ சன்செட்டும் சூப்பராக இருக்கும். நமக்கு முதல்ல பார்க்கை பார்க்கலாம். பார்க்கை பார்த்துட்டு நம்ம 2வது பீச்சை பார்க்க போகலாம். சரியா? இது வந்து ஃபுல் வாக்கிங் ஏரியா. பாருங்கள், வரும்போதே அந்த இதெல்லாம் கொண்டு வந்துடுது. அந்த வலை போல் போட்டு உள்ளே இருந்துட்டு அதில் ஃபுல் வரும்போதே அந்த ஃபேமிலிகளோடு வரும்போதே எல்லோரும் ஃபுல் செட்டப்போடு தான் வர்றது. இதெல்லாம் ஃபுல்லாக வாக்கிங் ஏரியா. வாக்கிங் சைக்கிளிங் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ போக தான் ஆட்களெல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போவுமே ஃபுல்லாக தான் பிஸியாக இருக்குங்க. பாருங்கள், எல்லோரும் ஏரியாவில் இருந்தால் பாருங்கள், இந்த கல்லெல்லாம் வந்து இது அழகுக்காக வச்சுருக்கிறது தான். அதாவது பார்க்கிங்கில் ஆட்களை கவர்றதுக்காக வச்சுருக்காது. அங்கே பின்னாடியில் ஒரு வீடு போல் எல்லாம் தெரியுதில்ல, இது வந்து ரெஸ்ட் ரூம் ஆகும். ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது. அதுபோல் லேடிஸு ஜென்ஸு இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. அது பக்கத்தில் மசூதி எல்லாம் இருக்குது. அதுபோல் எல்லா இது அதாவது டைமாக நம்ம வாங்க இந்த உதவுக்குள்ளது எல்லா வசதியும் இருக்குது. அதுபோல் இங்கே எல்லாம் ஃபுல்லாக மரங்கள் தான். கார்டன் போல் தான். கார்டன் சூப்பராக இருக்குது. எல்லாம் கஜூர் மரங்கள் அந்த மாதிரி தான். பார்க்குறதுக்கு உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. டைம் கிடச்சா வந்து பாருங்கள். அதுபோல் இங்கே இந்த குழந்தைகளை விளையாடக்கூடிய ஏரியா பார்த்தா அதுவும் சூப்பராக இருக்கும். குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரிய ஆட்களும் இருந்து விளையாடிக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அதுபோல் இந்த மண்ணெல்லாம் பார்த்துருக்கலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மற்ற இது போல் இல்லை, இங்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ஃபீல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இன்னும் லேட்டாக இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் போகும்போது எங்களுக்கு நல்லா என்ஜாய் இருந்தது. நாங்கள் இதை பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலியிலும் வந்து அவ்வளோ தூரம் சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது நமக்கு பார்க்கறதுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். உண்மையிலெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. அதுபோல் இங்கே வரும்போதே அவங்க என்ன பண்ணாங்கன்னு சமைச்சி சாப்பிட்றது போல் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இங்கே வந்து இருந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறது. பாருங்கள், வரும்போதே ஒரு சேரு சைக்கிள் எல்லாம் ஒரு முடிவோட ஒரு பிளான் பண்ணி தான் வர்றது. பிளான் பண்ணிட்டு வந்துட்டு அதில் குழந்தைகள் வந்தாலும் உறக்கம் வந்துச்சுன்னா குழந்தைகள உள்ளே கிடத்திடுறது. பின்ன இங்கே விளையாட்டு நல்ல என்ஜாய். அதுபோல் நம்ம தாயம் விளையாட்டு ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் மறந்த விளையாட்டுகளெல்லாம் இங்கே வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே எல்லாமே நல்ல என்ஜாய் பண்ண அளவுக்கு சூப்பராக எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கு. அதுபோல் இந்த பீச்சே அதுதான் மெயின். அதாவது சாதா ஜல்லாக் பீச்சு, மராசி பீச்சு இதெல்லாம் பார்த்துருப்பிய. பீச்சு எல்லாம் அடிப்பொலியாக இருக்கும். ஆனால் வந்து அங்கே பார்க்கு கிடைக்காது, பார்க் இருக்காது அந்த மாதிரி. இங்கே அப்படி இல்லை. பார்க்கு அதுபோல் வாக்கிங் ஏரியா 1.5 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். அதுபோல் இங்கே ஃபேமிலி பார்க்குன்னு சொல்லலாம். புத்தையா பீச்சுன்னு சொல்கிறதோட இது புத்தையா பார்க் பீச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்க்கு சூப்பராக இருக்கும். அதில் இந்த ஊரில் நம்ம தாயம் விளையாட்டு
இது எல்லாமே இதெல்லாம் நம்ம ஊரில் எல்லாம் இப்போ இருக்கான்னு தெரியாது, அந்த அளவு இங்கே அதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. என்ன பீச்சை பார்க்க போமா, பீச்சும் அதுபோல் பீச்சும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ யாரும் கடலில் இப்போ குளிக்கலை, ஆனால் நாங்களும் இப்போ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் இப்போ குளிர் தொடங்கினதுனால தண்ணியெல்லாம் பார்த்தா ஐஸ் போல் இருக்குது, அதெல்லாம் யாரும் குளிக்க போகலை. நாங்கள் பார்ப்போம், நமக்கு பார்த்தா போதும், குளிக்க இறங்காண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோங்க. தண்ணியில் கை வச்சாலும் ஐஸ் போல் இருக்குது. அதனால தான் இப்போ உங்களுக்கு யாருக்கும் பீச்சில் குளிக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லை. சாயங்காலம் நேரம் ஆகுதுனால தான் இப்போ பீச்சில் யாரும் இல்லை. அதில் பீச்லேயும் அதுபோல் ஃபேமிலி பார்க்கில் மட்டும் இல்லை, பீச்லேயும் எல்லோரும் என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. இனி இப்போ கொஞ்சம் போக தான் ஆட்கள் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஏரியா எல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. போட்டிங்கும் உண்டு, ஆனால் இன்றைக்கி போட்டிங் இல்லை, ஏன்னு தெரியலை. நம்ம அந்த வியூ எல்லாம் பார்ப்போம், சூப்பராக இருக்கும் பாருங்க. இன்னும் போட்டிங் இருந்துச்சுன்னா போட்டிங் பண்ணலான்னு பார்த்தோம். போட்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் சூப்பராக இருந்திருக்கும். பின்ன நமக்கு இன்னும் போட்டிங் கிடைக்கல. நமக்கு இன்னும் சன்செட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நம்ம கிளியராகனு பார்க்கும். பாருங்கள் பீச்சு வியூ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் தண்ணியெல்லாம் பாருங்கள், அவ்வளவு நீட்டாக சாஃபாக இருக்கும். அடியில் மண்ணில் எல்லாம் ஒரு ஊசி கிடந்தால் கூட கிளியராக தெரியும், அந்த அளவுக்கு மணி மாதிரி இருக்குது தண்ணி. பாருங்கள் எவ்வளோ இதாக கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையில் இந்த பீச்சு போயாச்சுன்னா திரும்பி வர்றதுக்கே மனசு இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அந்த பீச்சு. இப்போ எல்லோரும் ஜல்லாக்கு அங்கே எங்கேன்னு சொல்லி ஓடுவோம். இந்த பீச் ஃபுல் ஃப்ரீ பீச்சு தான், ஃபுல் ஃப்ரீ பீச் தான். மற்ற மாதிரி பைசா டிக்கெட்டு அப்படி இப்படின்னு கிடையாது, ஓப்பன் தான். எப்போ வேணாலும் வரலாம், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம், போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த பீச்சு. புத்தையா பார்க்கு பீச்சுன்னு சொல்லலாம். இவ்வளோ ஃபேமிலி தான், ஃபுல் ஃபேமிலி தான். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சொன்னாலே இங்கே இந்த சன்செட்டெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையில் வேறு லெவலாக இருக்கும். பார்க்கலாம். அதுபோல் உங்களுக்கு நேரம் கிடச்சிருந்தனாலும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். போட்டிங் ஆனால் இன்னும் இல்லை தான், ஆனால் இது ஏதோ பண்ணுறாங்க பார்ப்போம். இது சாதா இது இல்லை, பின்னாடி கயிறு கட்டி அதில் வரதாகும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் போட்டிங் இல்லை இந்த இன்னைக்கு. நம்ம இனி வரும்போது போட்டிங்கை நம்ம பார்க்கலாம். சூப்பர், அவ்வளோதான். அதெல்லாம் இவ்வளோ இது போட்டிங் ஃபுல்லாக ஓடுறதா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் போட்டிங் வர்றது. பின்ன ஏன்னு தெரியல, இன்னும் அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. நமக்கு இனி அடுத்த வரும்போது பார்க்கலாம். அதை பார்த்தீங்களா, இதுவங்க சிக்கன் மழையெல்லாம் கொண்டு வந்துட்டு இங்கே ஸ்டவ்வையும் கொண்டு குடிச்சு சுட்டு சாப்பிடுது. இங்கே பாருங்க, மற்ற கடல் தண்ணியில் குளிச்சுக்கிட்டு 2வது ஸ்வீட் வாட்டர் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பைப்பு தான் நீங்கள் இதில் பார்த்தது. நமக்கு இதில் வாக்கிங் ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக அங்கே அந்த லாஸ்ட் வர போய் சூப்பராக சன்செட் பார்க்கலாம். எல்லோரும் இதில் தான் வந்திருந்து மாதிரி அரட்டை அடிச்சுட்டு இந்த சன்செட் எல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறது இந்த ஏரியா தான். நமக்கு அதையும் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் சாயங்காலம் அந்த வியூ எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே தான் ஃபுல்லாக பிலிப்பைனி பாகிஸ்தானி ஃபுல்லாக நம்ம ஆட்கள் எல்லாம் இங்கே தான் அப்படி இருந்துருது. இனி போக தான் இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஆளாக தான் இருக்கும். இதில் பார்க்கறதுக்கு எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்படி பார்க்குறது சன்செட்டு பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும். அதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். அதுபோல் இங்கே மீன் பையன் மாதிரிலாம் மீனும் பிடிச்சிருக்காங்க. அங்கே ஏதோ மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. நம்ம பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே வேறு லெவலாக தான் இருக்குது. அதில் இதெல்லாம் பாகிஸ்தானி ஃபுல்லாக வாக்கிங் சைக்கிளிங் தான். பையன் மாதிரிலும் குழந்தைகளுக்கெல்லாம் ஃபுல் என்ஜாய் தான். இதெல்லாம் பிலிப்பைனி ஃபுல்லாக எல்லோரும் செல்ஃபியும் ஒரே வகலம் தான். சில நேரம் எல்லாம் பார்த்தாங்க ஆட்டமும் பாட்டமாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு ரகலையாக இருக்கும். வேறு பையன் மாதிரி மீன் பிடிக்கிறது, நம்ம ஊரில் குளங்களில் மீன் பிடிக்கிறதுல எங்களுக்கு டைம் பாஸ். இது
மீன் பிடிக்கிறதுனா தண்ணியில் மீனே அவ்வளோ கிளியராக தெரியதான் செய்யும், அவ்வளோ தூரம் தண்ணி ஷார்ப்பாக இருக்குது. மாதிரி எல்லோரும் இருந்துட்டு ஹாயாக சன்செட்டை பார்க்குது. உண்மையில் அதெல்லாம் ஒரு என்ஜாய் தான். அதுபோல் உங்களுக்கு டைம் இருந்தாலும் இதெல்லாம் மிஸ் பண்ணாதுங்க. பைரனில் இருக்காலும் மிஸ் பண்ணாதுங்க. ஃபேமிலியோட வர்றதுங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. பாருங்க கை இருக்க ஸ்டைலு அதே ஒரு இதாக தான் இருக்குது. இல்லை எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோடு தான் வந்தோம். ஃபுல் என்ஜாய் தான். நம்ம மீன் பிடிக்கிறத பார்த்தால நம்ம சின்ன வயசில் மீன் பிடிச்சது, மீன் பிடிக்கணும் போல் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இனி ஒரு நாள் துண்டில் எல்லாம் வாங்கி ஒரு நாள் மீன் பிடிக்கிறத ஒரு விளாக் பண்ணிடலாம். எல்லாம் வீடியோ 1 by 1 வர நம்ம சேனலை எதிராக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்து வச்சுடுங்க. பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஜலாக் பீச்சில் இருக்கிறது போல் அந்த வியூ அதே போல் தான் வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லோரும் ஜலாக் பீச்சை பார்ப்பாங்க. ஆனால் புத்தையா பீச்சுன்னு சொல்லிட்டு கூடுதலாக எல்லோரும் தெரியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு. ஆனால் இது நல்ல பீச்சு, இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பீச்சு வேறு லெவலில் இருக்குது பீச்சு. பின்ன இந்த குளிர் நேரஞ்சனால தான் அந்த பீச்சில் மட்டும் குளிக்கிறதுக்கு ஆட்கள் குறவு. குளிக்கிறதுக்கு ஆளுங்கன்னா தண்ணி நல்லா ஐஸாக இருக்குது. இங்கெல்லாம் வரணும்னா மதிய நேரத்தில் வந்தால் மட்டும்தான் கடலில் இறங்கி குளிக்க முடியும். மற்ற நேரத்தில் எல்லாம் ரொம்ப கூலாக இருக்குது. ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால இறங்க மாட்டாங்க. இப்போ நாங்களே பார்த்துட்டு இறங்கல. அந்த அளவுக்கு நம்ம கடலை கண்டாலே நம்ம விடக்கூடிய ஆட்கள் கிடையாது. இருந்தாலும் நம்மளால் இறங்குறதுக்கு கொஞ்சம் ஐயோ குளிருதுன்னு சொல்லிட்டு பையன் மாதிரிலாம் ஒதுங்கிட்டாங்க. அதனால தான் நமக்கு இன்னும் மேலே உள்ள வியூவெல்லாம் நம்ம இன்னும் பார்த்துட்ருக்கோம். அதில் அது போட்டிங் எல்லாம் இருக்குதுன்னா நம்ம போட்டிங் ஏரியாவும் பார்க்கலாம். அது வந்து இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளியாச்சுன்னா நம்ம இதெல்லாம் போட்டிங் இருக்கிறது தான். அதையும் நமக்கு இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டி தரேன். இன்னும் என்னமோ போட்டிங் ஒன்றும் போகலை. அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் இந்த பீச்சை யாரும் மிஸ் பண்ணாதுங்க. ஃப்ரீ தான். பார்க் வசதி, பார்க்கிங் வசதி எல்லாம் பார்க் இருக்குது, பார்க்கிங் வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுபோல் ஃபேமிலியோடு வந்தால் அவங்களுக்கு நல்ல ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது ஃபுல் கேரண்டி தான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் ஃபுல்லாக இனி பார்ப்போம். போட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும்போது அந்த கம்பி இருக்குல்ல, இதில் கயிறை போட்டு கட்டி விட்டுருவாங்க. அதாவது நேரம் அந்த லாஸ்ட்டில் எண்ணில் வந்துட்டு இறங்கிக்கிட்டு இந்த கயிறில் கட்டி விட்டுருது. ஏன்னா அப்போ தான் அந்த கயிறு அந்த அங்கே தண்ணியில் அதில் அடித்து போகாமல் இருக்குதாக தான் எல்லாம் கட்டி விடுது. அதுதான் அந்த கம்பியெல்லாம் சைடில் வச்சுருக்காது. உண்மையிலே எல்லாம் பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. நமக்கு ஃபுல் என்ஜாய் தான். ஃபுல்லாக போய் பார்த்துட்டு எல்லோரும் போட்டில் யார் இறங்குதான். அப்படின்னா யாரும் இன்னும் எதுவுமே சொல்லலை. வேறு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம இதுக்கு முன்னே பார்த்த ஆர்பர் வீடியோவில் பார்த்தது போல் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் வெயிட்டிங் செட்டு வந்து இருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு காலாரம் நடந்துக்கிட்டு 1-1.5 கிலோமீட்டரு பார்க்கு நீளமே இருக்குது. ஃபுல்லாக ஒரு 2 ரவுண்டு வாக்கிங் போனால் வாக்கிங் ஆச்சு, எக்ஸசைஸ் பண்ணது போல் ஆச்சு, என்ஜாய் பண்ணது போல் ஆச்சு. அதுபோல் எல்லா இதுவும் சாயங்காலம் வந்த போல் ஒரு ஒர்க் அவுட் பண்ணது போலையும் ஆச்சு, வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணது போல் ஆச்சு. இப்படி பல இது இருக்குது. நாங்களும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லாக அடித்து பொழிச்சிட்டு தான் நாங்களும் இன்னும் போகிறோம். அதுபோல் இந்த பார்க்கு வந்தால் எல்லாமே பண்ணலாம். அதுபோல் ஒரு சமையல் பண்ணணுமா சமையல் பண்ணி சாப்பிடலாம், கடலில் குளிக்கணுமா பண்ணலாம், எல்லா இதுவும் பண்ணலாம். வந்தோமா ஒரு நாள் 1 day டூர் போட்டீங்களா, புத்தையா பார்க் பீச்சு வந்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா, ஹாயாக ஒரு போட்டிங் பண்ணீங்களா, வந்து என்ஜாய் பண்ணாமா, அப்படி இது கிளம்பணுமான்னா சூப்பராக இருக்குன்னு வேறு லெவலில் இருக்கும். எப்படியோ இந்த வாரம் இந்த வீக்கெண்டு ஃபுல் என்ஜாய் தான். புத்தையா பீச் சூப்பர். புத்தையா பீச்சை அடித்தாச்சு. நம்ம இனி இது போல் இனி அடுத்த பீச்சை நம்ம அடுத்த பீச்சு சீரியஸில் நம்ம அடுத்த பீச்சை பார்க்கலாம். அது வரைக்கும் இனி கிளம்ப போகிறோம். இனியும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுபோல் மீண்டும் ஒரு முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனியும் நல்ல வீடியோக்களை உங்களோட வந்து சந்திக்கலாம். உங்கள் எண்ணங்களை எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.